கோவையில் உள்ள சைனீஸ் உணவகத்தில் வழங்கப்பட்ட சிக்கன் சூப்பில் பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். சூப்பு பருகிய அந்த 3 வயது குழந்தைக்கு ஏதேனும் உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் சுங்கம் பகுதியில் உள்ள சைனாவேலி உணவகத்தில் கடந்த 20ஆம் தேதி ஆர்டர் செய்யப்பட்ட சிக்கன் வாண்டட் சூப் ஆன்லைன் நிறுவனமான சுகி மூலம் ஆர்டர் செய்துள்ளார். அந்த சூப்பை அவரது 3 வயது குழந்தைக்கு பரிமாறிய நிலையில் பாதி சூப் சாப்பிட்ட பிறகு அதில் பூச்சிகள் மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக சுகி மற்றும் உணவகத்திடம் புகார் அளித்துள்ளார். சுகி தரப்பினர் உணவக தரத்திற்கும் அவர்களுக்கும் பொறுப்பல்ல என்று கைவிரித்து விட்டதாகவும் சைனாவேலி உணவகத்தினர் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கார்த்திகேயன் கூறும்போது தானும் தன்னுடைய மகளும் பாதி அறிந்து விட்டு பார்த்தபோதுதான் அதில் சிறிய அளவிலான நூற்றுக்கணக்கான மேற்பட்ட பூச்சிகள் மிதந்ததாகவும் அது குறித்து சுகியிடம் புகார் தெரிவித்த போது நாங்கள் டெலிவரி பார்ட்னர் மட்டும்தான் என கூறிவிட்டு உணவகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து சைனாவேலி உணவகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் சாரி தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் ஹிந்தியை தவிர வேறு எதுவும் தெரியாது என கூறி மெத்தனமாக பதில் கூறியுள்ளனர். சரியான பதில் கூட கூறவில்லை என கார்த்திகேயன் கூறினார். மேலும் அந்த உணவக மேலாளர் தொடர்பு கொண்டு பேசும்போது வார்டன் சூப்பில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, நீங்கள் ஹைலைட் செய்து உள்ளீர்கள் என கேட்டதாக கூறிய கார்த்திகேயன் அதற்கு அந்த மேலாளர் அந்த சூப்பில் இருந்த புரோக்கோலியிலிருந்து அந்த பூச்சி வந்திருக்கலாம் எனவும் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி கேட்டு இருந்தால் கொடுத்திருப்போம் என அலட்சியமாக அவர் பதில் கூறியுள்ளார். உணவில் பூச்சி இருந்தது என தெரிந்தும் அதை 3 வயது குழந்தைக்கு கொடுத்துள்ளதும் தெரிவித்தும் அந்த உணவக அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறிய கார்த்திகேயன் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்பது என கேள்வியும் எழுப்பினார். பின்னர் மேலும் இது குறித்து உணவகங்களால் உயிர் பறிபோகும் முன்பு உணவுத்துறையினர் அதிகாரிகள் சென்று சோதனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து புகார் அளிக்க இருப்பதாகவும் குழந்தை தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் குழந்தைக்கு மருந்து கடையில் மருந்து மட்டும் வாங்கி கொடுத்ததாகவும் தற்பொழுது நல்ல முறையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.